தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் விளையாட்டு மைதானம் குளம் போல் காட்சியளிக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைய செய்தியாளர் முரளிகணேஷ் விவரம் என்ன? தேவா, தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. நேற்று இரவு சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக மாவட்டத்தில் பல இடங்கள்ல வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. தேங்கிய நீர்களானது அகற்றக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தூத்துக்குடி நகரின் மைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தருவை விளையாட்டு மைதானம், இதுதான் மாவட்டத்தினுடைய விளையாட்டு மைதானம். இங்கதான் தூத்துக்குடி நகர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் நடைபயிற்சி மேற்கொள்வது, கைப்பந்து, கால்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகள்லாம் இங்க தினமும் விளையாடுவாங்க. அந்த கடந்த 3 தினங்களாக பெய்த மழையில முதல் நாள் பெய்த மழையிலேயே இந்த கிரவுண்டானது தண்ணீர்ல முழுமையா மூழ்கி குளம் போல காட்சியளிக்கிறது. இதனைத் தொடர்ந்து தண்ணீரை அகற்றணும்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தாங்க. இந்த கோரிக்கையை தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகமும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தண்ணீர் குறைவதற்கு கொஞ்சம் கூட நடவடிக்கை எடுக்கல. அதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்க, அங்க சிறிய அளவுல தான் உழைப்பு ஏற்பட்டு தண்ணியை வெளியே கொண்டு போறாங்க. இதனால தண்ணீர் முழுமையாக வடியாத நிலை தான் தொடர்ந்து வந்த நிலையில நேற்று பெய்த மழையில முழுவதுமாக மீண்டும் தெப்பம் போல, அதாவது ஒரு குளம் போல காட்சியளிக்கிற இந்த விளையாட்டு மைதானம். இதன் காரணமாக 3வது நாளாக இன்று நடைபெற்று என்பது அங்க யாரும் மேற்கொள்ள அனுமதிக்கல. விளையாட்டு மைதானங்கள் அனைத்து மூழ்கி இருக்கிறதுனால விளையாட்டு வீரர்கள் யாருமே உள்ள வரல. இந்த தண்ணீரை விரைந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கணும், மாநகராட்சி நிர்வாகமும் சரி, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும் சரி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி விளையாட்டு மைதானத்தை பயன்படுத்தக்கூடிய விளையாட்டு வீரர்கள் மற்றும் நடைபயிற்சி மேற்கொள்றவங்க கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி முரளிகணேஷ்.